السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم كل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவினுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வாரத்தினுடைய சிந்தனையாக நல்லோருடன் நட்பு கொள்வோம் என்ற சிந்தனையின் கீழ் அவை சார்ந்த செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் குர்ஆன் ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்ளவிருக்கிறோம். நல்லோருடன் நட்பு கொள்வோம் என்கிற இந்த சிந்தனை, அவை சார்ந்த செய்திகளை திருமறை குர்ஆனும் நபிகளாருடைய போதனையும் மிக தெளிவாக மிக அழகாக நேர்த்தியாக நமக்கு எடுத்து சொல்லி இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தமட்டில் திருமறை குர்ஆனையும் ஹதீஸுகளையும் திரும்ப திரும்ப மனித வாழ்வு என்பது மறப்பது, மறுப்பது, இப்படிப்பட்ட இயல்பு நிலையில் இருக்கிற காரணத்தால், அதை அவ்வப்போது மறந்து விடுகிற காரணத்தால் அல்லது மார்க்கத்தை விட்டு தூரமாகி விடுகிற காரணத்தால் தவறுகளை நோக்கி, பிரச்சனைகளை நோக்கி, ஆபத்துகளை நோக்கி, பாவங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய நிலையில் மனிதன் இருக்கிறார். அந்த வகையில நட்பு என்பது அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்த பல பேர் உபகாரத்தில் ஒரு உபகாரம் என்று நாம் சொல்லலாம். அப்படி தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த நட்பு, பாச பிணைப்பு, அன்பு, இது ஒருவனை நல்லவனாக ஆக்குவதற்கும் தீயவனாக மாற்றுவதற்கும் இந்த நட்பு ஒரு காரணியாக இருக்கிறது என்பதை அன்றாட வாழ்வில் நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒருவன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேரும் தொழுகை, வணக்கம், ஈடுபாடுகள், திருமறை குர்ஆனை ஓதுவது என்கிற ஈடுபாட்டில் இருக்கிற ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒருவன், அவனுடைய பழக்கம் தீவினையாக இருக்கும் என்றால், தீய நண்பர்களினுடைய சகவாசத்தில் இருக்கும் என்று சொன்னால் அவன் ஒழுக்கக்கேடு உடையவனாக மாறிவிடுகிறான். அதே போல மோசமான குடும்பத்தில் பிறந்த ஒருவன், அவன் தன்னுடைய குடும்ப நிலை ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் சேருகிற நட்பு வட்டாரம் என்பது மிக நல்ல பண்புகள் கொண்ட, தொழுகைகளை பேணி தொழக்கூடிய, இறையச்சம் கொண்ட நல்ல நண்பர்களை, நல்ல படிக்கக்கூடிய நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்று சொன்னால் குடும்பம் வேறாக இருந்தாலும் இவன் ஒழுக்க சீரனாக மாறிவிடுகிறான். இதை நாம் அவ்வப்போது நம்முடைய வாழ்வியலில் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். பொதுவாக தமிழிலே ஒரு உதாரணம், ஒரு பழமொழி சொல்வார்கள், பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வார்கள். பன்றியோடு சேர்ந்த கன்றும் டேஸை தின்றும் என்று சொல்வது ஒரு வழக்கம், அன்றாடம்.
அந்த வகையில நட்பு என்பது நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய விதம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மிக தெளிவாகவே ஒரு சிறிய உதாரணங்களோடு நமக்கு கற்றுத் தருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட செய்தி புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், மஸலுல் ஜலிஸி ஸாலிஹி வல் ஜலிஸு ஸாலி கமஸலி ஸாஹிபி மிஸ்க். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், நல்ல நண்பனுக்கு அதே போல தீய நண்பனுக்கும் உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நல்ல நண்பனுக்கு உதாரணம் கஸ்தூரியை வைத்திருப்பவன், தீய நண்பனுக்கு உதாரணம் கொல்லனின் உலை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது செய்தி நம்மில் அநேகருக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். கஸ்தூரியை வைத்திருப்பவன் நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்றால், கஸ்தூரியை பற்றி நாம் தெரிந்திருக்கிறோமோ தெரியவில்லையோ, நமக்கு தெரிந்த வகையில் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு நறுமண பொருட்கள் விற்கக்கூடிய ஒரு கடைக்கு போகிறோம். நீங்கள் அங்கே விற்கக்கூடிய நறுமண பொருட்களை வாங்குகிற மனநிலையில் இல்லை, அல்லது அதற்கான பொருளாதாரத்தை நீங்கள் கொண்டு செல்லவில்லை. இருந்தாலும் கடைக்கு போனீர்கள், சுற்றி பார்த்தீர்கள், அங்கு இருக்கக்கூடிய எல்லா நறுமணங்களும் மிக கவர்ச்சியாக நறுமணம் மிக்கதாக இருக்கிறது. நாம அங்கே இருக்கக்கூடிய நறுமண பொருட்களை வாங்காவிட்டாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய அந்த மனத்தை, நறுமணத்தை நாம் பெற்றுக் கொள்ளலாம். இது நல்ல நண்பனுக்கு உதாரணம். நல்ல நண்பர்களோடு சேர்கிற போது நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல பண்புகள் நமக்குள் வந்தேறும். அது நம்மை நல்ல மனிதனாக மாற்றும். அதே போல தீய நண்பனுக்கு உதாரணம் கொல்லனின் உலை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு அந்த கொல்லனினுடைய உலை என்பது ஒரு காலத்தில் மிக அதிகமாக இருந்தது. இப்போது ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் வைத்திருக்கிறார்கள். முன்பெல்லாம் ஊருதோறும் பல இடங்களில் இருக்கும். அங்கே கத்தி, அரிவாள், அது மாதிரியான கோடாரி, மண்வெட்டி போன்ற பல ஆயுதங்களை தயாரிப்பார்கள். அப்படி தயாரிக்கக்கூடிய அந்த இடத்துல போய் நாம அந்த பொருளை தயாரிப்பதற்கு அருகாமையில் போய் உட்கார்ந்திருப்போம் என்று சொன்னால் என்ன செய்யும்? அந்த தீப்பொறியிலிருந்து வெளியேறுகிற சில தீப்பொறிகள் நம்முடைய ஆடைகளில் பட்டுப்பட்டு விட்டது என்று சொன்னால் ஆடைய ஆங்காங்கே ஓட்டை விளைவித்து விடும், எரித்து விடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அது உங்களுடைய வீட்டை எரித்து விடுவதற்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது தீய நண்பனுக்கு உதாரணம். அப்படி இல்லாவிட்டாலும் அந்த கடையில் அந்த கொல்லனியுடைய உலையில் அங்கே இருந்து வெளிவருகிற தீய வாடையை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று நபிகளார் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்ப நல்ல நண்பன் என்று சொன்னால் நாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்கிறது. நல்ல தொழுகையாளியாக, நல்ல பழக்க வழக்கம் உள்ளவராக, நல்ல பேச்சுக்களை பேசக்கூடியவராக, இப்படி நாம் சரியான ஒரு நண்பனை தேர்ந்தெடுப்போம் என்று சொன்னால் அவனிடமிருந்து பல நல்ல விஷயங்களை நம்மால் நமக்குள் ஈர்க்கப்பட்டு நம்முடைய அன்றாட வாழ்வியலிலும் அது வெளிப்பட ஆரம்பிக்கும். தீய நண்பர்களோடு சகவாசத்தை வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் மது, புகையிலை, மாறு, கொலை, கொள்ளை என்கிற தவறான பாதைக்கு இட்டு சென்று இந்த உலகத்திலும் பல அசிங்கங்களையும் அவலங்களையும் சிறை தண்டனைகளையும் பெற்று மறுமையிலும் நஷ்டவாளியாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு மிக தெளிவாக குறிப்பிட்டு சொல்லித் தருகிறார்கள். அதே போல எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தீயவர்களோடு நாம் நட்பு கொள்வோம் என்று சொன்னால் அந்த நட்பு நம்மை எங்கே கொண்டு செல்லும் என்பதை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். 74வது அத்தியாயம் 41 முதல் 45வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் பேசுகிறான் வரிசையாக. என்ன சொல்லுகிறான்? ஃபீ ஜன்னாத்தின் யத்தஸாஅலூன் அனில் முஜ்ரிமீன் மா ஸலகக்கும் ஃபீ ஸக்கர். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குள் இருந்து எட்டி பார்த்து நரகவாசிகளை நோக்கி கேள்விகளை தொடுப்பார்கள். என்ன கேட்பாங்க? சொர்க்கவாசிகள்
எப்பா நரகத்தில் வந்து கிடக்கிறீங்களே, மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், இந்த சக்கர் என்கிற நரகத்திற்கு உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது? என்ன காரணத்தால் நீங்கள் இந்த நரகத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள். அவர் நரகவாசிகள் சொல்வார்கள், காலு லம் நகு மினல் முஸல்லி, நாங்க உலகத்தில் வாழ்கிற போது தொழுபவர்களாக இல்லை. தொழுகிறது அப்படிங்கிறதுல கூட எல்லாரும் சேர்ந்து பாங்கு சத்தம் கேட்ட உடனே வீட்டுல இருந்து ஒளி செஞ்சுட்டு சேர்ந்து அப்படி சப்புல நெருக்கமாக நின்று தொழுகிறோம். அதுவே ஒரு நட்பு தான். அந்த நட்பை புறக்கணித்தவர்கள் அப்ப என்ன சொல்லுவாங்க, நாங்கள் தொழவில்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிப்போராக இருக்கவில்லை. ஏழைகளுக்கு பசியோடு இருப்பவர்களுக்கு நாங்கள் உணவளிக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை. வகுன்னா நகூலு மஅல் காயிலீன், அவங்க சொல்லுவார்கள், வீணானவற்றில் யாரெல்லாம் மூழ்கி கிடந்தார்களோ, பாவ செயல்களில் மூழ்கி கிடந்தார்களோ அவர்களோடு சேர்ந்து நாங்களும் அதில் மூழ்கி கிடந்தோம். அதுபோல இன்னும் சொல்வார்கள், தீர்ப்பு நாளை பொய்யென நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம். நல்ல நட்பு பள்ளிவாசலுக்கு கூட்டு போகும், தொழுகையே சேர்ந்து நின்று தொழ வைக்கும், அங்கே நடைபெறக்கூடிய நல்ல விஷயங்களில் பங்கேற்க செய்யும். அதன் மூலமாக பல நல்ல நன்மைகளையும் பல நட்புகளையும் நாம் பெற்றுக்கொள்ள வாய்ப்பாக இருக்கும். தீய நண்பர்கள் தீமைகளை நோக்கி தீவினைகளை நோக்கி அழைத்து செல்வார்கள். அப்படி போகிற போது அல்லாஹ்வின் மீது மறதியையும் அல்லாஹ்வை மறுக்கிற சிந்தனையும் மறுமை நாளை மறுத்து விடுகிற நிலையும் அத்தகைய எண்ணங்களை உள்ளத்தில் தோற்றுவிக்கும். இன்னைக்கு நம்முடைய பிற சமூக மக்களை விட்டுருங்க, நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த நிறைய பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய 11th 12th 8th மேலேயே 8th கீழே அப்படித்தான் இருக்கிறார், கல்லூரி வரை படிக்கக்கூடிய நிறைய மாணவர்களை பேருந்துகளிலும் ரயில்களிலும் நாம் சந்திக்க நேர்கிறது என்று சொன்னார். அதுல அதிகமான முஸ்லீமாக இருக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கூட மார்க்க சிந்தனையற்றவர்களாக, தொழுகையற்றவர்களாக, திருமறை குர்ஆனோடு தொடர்பற்றவர்களாக, நல்ல நண்பர்களோடு தொடர்பற்றவர்களாக இருக்கிறார்கள். எப்படி இது தெரியுமா? அவர்கள் பேசுகிற வார்த்தை, இப்ப நீ தொழுகிறியா பாய், அதை விட்டுட்டு வேற எதையாவது பேசுங்க, தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது, அல்லது வேறு மாதிரியான அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி நம்மை திட்டி விடுகிறார்கள். இப்படி ஊருக்குள்ள நிறைய பேரை பார்க்கிறோம். அப்ப இந்த தீய நட்பு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, நரகத்துல கொண்டு போய் தள்ளும். நரகத்துல கிடந்துட்டு எப்படி சொல்லி புலம்புவா, நான் தொழுகல, ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை, வீணான காரியங்களில் மூழ்கி கிடந்தவர்களோடவே நானும் மூழ்கி கிடந்தேன், தீர்ப்பு நாளை மறுமை நாளை நாங்கள் பொய்யென்று கருதி கொண்டிருந்தோம். எது வரைக்கும் தெரியுமா? எங்களுக்கு மரணம் வருகிற வரைக்கும் இப்படியே இருந்தது என்று சொர்க்கவாசிகள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நரகவாசிகள் பதில் சொல்வார்கள். அல்ல சொல்றான். அப்ப தீயவத்தில் மீனானவத்தில் மூழ்கி கிடந்த நண்பர்களோடு மூழ்கி கிடந்தால் இப்படித்தான் புலம்ப வேண்டும். கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொல்வார்கள் தமிழ்ல. அது இப்படித்தான் கேடாக கொண்டு போய் சேர்க்கும். நல்ல நட்பு எப்படி உருவாக்கும்? இந்த வசனத்தை அப்படி நீங்க மாற்றி எடுத்துக்கலாம். அந்த சொர்க்கவாசிகள் இன்பத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற போது தொழுதார்கள், ஏழைகளுக்கு உணவளித்தார்கள், அதே போல நல்ல நட்பு வட்டாரங்களோடு சேர்ந்திருந்தார்கள், தீர்ப்பு நாளை உண்மை என்று நம்பினார்கள், மரணிக்கிற வரைக்கும் தங்களை இப்படியே பலப்படுத்திக் கொண்டார்கள். இதன் காரணத்தால் அவர்கள் சுவன வாழ்வில் இன்பத்தை பெற நேர்ந்தது என்பதை இந்த திருமறை குர்ஆனுடைய வசனம் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய நட்பு என்பது சரியாக அமையவில்லை என்று சொன்னார், இந்த உலகமும் சீரழிந்து மண்ணறையிலும் சீரழிவை பெற்று மறுமையிலும் சீரழிவை பெறுகிற ஒரு காரணிக்குள் நம்மை தள்ளிவிடும் என்பதை சமுதாயத்து இளைஞர்கள் சிந்திப்பதே இல்லை. சும்மையதோ கண்டதே காட்சி கொண்டதே கோலம், தந்தை கல்லூரிக்கு பணம் கட்டுகிறார், டெய்லி பஸ் பேருக்கு பைசா கொடுக்கிறாங்க,
செல்போனுக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கு கொடுக்குறாங்க, பைக் வாங்கி தந்திருக்கிறாங்க, பெட்ரோலுக்கு காசு தருகிறார்கள். ஏதோ தானோ என்று அப்படியே ஒரு மாய உலகத்திற்குள் தங்களை நுழைத்து மண்டையில வெற்ற ஹேர் ஸ்டைல் முதற்கொண்டு அணிகிற ஆடைகள் முதற்கொண்டு பேசுகிற வார்த்தைகள் முதற்கொண்டு முற்றிலுமாக மார்க்கத்திற்கு மாறுபட்ட மறுமையை மறுத்து போகிற இறைவனை மறந்துவிட்ட நண்பர்களாக போய் நாசமாக போகக்கூடிய நிகழ்வைத்தான் நாம் அன்றாடம் கண்டு கொண்டிருக்கிறோம். அதே போல எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நட்பு என்பது நல்ல நட்பாகவே இருந்தால் கூட நல்ல மனிதனும் சில சமயங்களில் சில சருகுதல்களை சந்திக்கத்தான் செய்வான். அது நேரும். ஏன் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களம். அப்படித்தான் அல்லாஹ் தந்திருக்கிறார். நாம் நேராக பயணித்து போகிற போது சருக செய்வதற்கென்றே சோதனைக்கெல்லாம் சைத்தானை தந்திருக்கிறார். இன்ன சைத்தான எதிரியோ மஜிர தம்பி, சைத்தான் உங்களுடைய இரத்த நாணங்களோடு பின்னி பிணைந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். அல்லாஹ் அப்படியே தூதர் சொன்னாங்கல்ல, அவ்வப்போது நம்முடைய ஈமகனை புதுப்பிப்பதற்கான வாய்ப்பு என்ன தெரியுமா? நம்மை தடம்புற செய்வதற்கு சைத்தான் முனைகிற போது சுதாரித்துக் கொண்டு நம்மை சரிப்படுத்தி தௌபா செய்து நன்மையின் பக்கம் நம்மை இருத்திக் கொண்டோம் என்று சொன்னார். அது நம்மை நல்வழியின் பக்கம் கொண்டு செல்லும், மறுமையில் மகிழ்ச்சிக்குரியதாக மாற்றும். அப்படிப்பட்ட அந்த நட்புகளில் அல்லாஹ் சொல்றான், அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். அல்லாஹ் சொல்லுகிறான், நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள். நீங்க நல்ல நட்பா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ளேயே நன்மையான காரியத்திலும் இறையச்சம் சார்ந்த விஷயத்திலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள். அது இறையச்சம் என்று வந்துவிட்டாலே அத்துணையும் நன்மைதான். அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், கேட்பான், விசாரிப்பான், தண்டனை இருக்குது, கபர் விசாரணை இருக்குது, மறுமையில விசாரணை இருக்குது. என்கிற என்ன ஓட்டம் வார்த்தையாக ஒருவருக்கொருவர் நாம் என்ன செய்வோம்னா நம்முடைய சம்பாஷணைகளின் போது அது தெரித்துக் கொண்டே இருக்க இருக்க நம்மை வழிதவறாமல் அதை பாதுகாப்பதற்கு ஒரு கேடயமாக அமைந்து விடுகிறது. அதனால சொல்றேன், நன்மையிலும் இறையச்சத்திலும் நட்பாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள். பாவத்திலும் வரம்பு மீறலிலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய நட்பு லேசாக சருகிறது என்று சொன்னால் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு பண்பு, ஒரு கடமை மறு நண்பருக்கு இருக்கிறது. எடுத்து சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. தீமைக்கு உதவக்கூடாது என்பதை அவருக்கு போதிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. தீமையிலிருந்து தடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை மனதுக்குள் நாம் ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், 9வது அத்தியாயம் 71வது வசனம், வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவ்லியாஉ பஅத். அல்லாஹ் சொல்லுகிறான், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் அவர்களில் ஒருவர் மற்றவருக்கு உற்ற நண்பர்கள். அப்படி உற்ற நண்பர்களாக இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறார்கள். நாம லேச சருகிறோம் அப்படின்னா கூட இருக்கிற அந்த நன்மை நம்மள சொல்லி தடுக்கணும், செய்யக்கூடாது, இது தவறு, பாவமான காரியம் என்று சொல்லி தடுக்க வேண்டும். அவன் சருகுகிற போது நான் அவனுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இதுதான் நல்ல நட்பு. அப்ப நல்ல நட்பு என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, உண்மை விசுவாசிகளாக இருக்கக்கூடிய மூமின்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள், நல்ல நட்புடையவர்கள். நீங்கள் உங்களுக்குள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும் சொல்லிட்டு எல்லாம் தொடர்ந்து சொல்ற, தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், ஜக்காத்தை கொடுப்பார்கள், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்கள். இவங்களுக்கு தான் அல்லாஹ் அருள் புரிகிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த வசனத்துல. அப்போ நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய நண்பர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நல்லவர்களாக தேர்ந்தெடுத்துக் கொண்டு பயணித்து போகிற அந்த கால சூழலில் சில தவறுகள் நம்மை வந்தடைகிற போது சுதாரித்து ஒருவரை ஒருவர் நிதானித்து சரிபடுத்தி சரி பண்ணி கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு போதிக்கிறார். அதே போல நாம வைக்கக்கூடிய நட்பு இருக்குல்ல, இது அடிப்படையாக
இந்த நட்புக்கான மிக முக்கியமான ஒரு பவுண்டேஷன் இருக்கு. இதை நாம ஸ்டெடியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் தடுமாறுவதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளுகிற ஒரு கேடயமாக இருக்கும். அது என்ன பவுண்டேஷன்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 5015வது செய்தி. மன் அஹப்ப லில்லாஹ் வ அப்கல லில்லாஹ் வ அத்தா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் ஃபகத் இஸ்தக்பல் ஈமான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறாரோ, நீங்க வைக்கிற நேசம் இருக்குல்ல, பவுண்டேஷன். நீங்க அந்த அன்பு கொள்ளுகிற நேசம் கொள்ளுகிற விஷயம் இருக்குல்ல, ஏனாதானம் வைக்காதீங்க. நீங்கள் ஒருவரை நேசிக்கிறீர்கள் என்று சொன்னா அல்லாஹ்வுக்காக நேசிங்க. நான் உன்னை நேசிக்கிறது அல்லாஹ்வுக்காக தான். அப்படி நாம் நேசிக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அது நம்மை தவறுகளில் இருந்து காக்கிற கேடயமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொடர்ந்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுக்காக நீங்கள் ஒருவரை நேசிக்கிற போது, அல்லாஹ்வுக்காக நீங்கள் ஒருவரை வெறுக்கிற போது, அல்லாஹ்வுக்காக ஒன்றை ஒருவருக்கு கொடுக்கிற போது, அல்லாஹ்வுக்காக ஒரு விஷயத்தை நீங்கள் மறுக்கிற போது ஈமானை நீங்கள் பூரணப்படுத்திக் கொள்கிற காரியத்தில் இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எப்படியா? நீங்க அல்லாஹ்வுக்காக யார் நேசிக்கிறாரோ, அல்லாஹ்வுக்காக ஒன்றை வெறுக்கிறாரோ, அல்லாஹ்வுக்காக ஒன்றை கொடுக்கிறாரோ, அல்லாஹ்விற்காக ஒன்றை மறுக்கிறாரோ அவர் ஈமானை பூரணப்படுத்தி கொண்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஈமான் என்பது 60-70ற்கு மேற்பட்ட கிளைகளை கொண்டது. பரிபூர்ணமாக நாம் எல்லோரும் அடைந்து விட்டோம் என்று சொல்வதற்கு முடியாது. அதற்காக முயற்சிக்க வேண்டும். அதில் ஒன்றுதான் நாம் எடுத்துக்கொள்ளுகிற நட்பு என்பது அல்லாஹ்விற்காக இருக்கும். இந்த பவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக மிக தெளிவாக இருந்தது என்று சொன்னால் நம்முடைய வாழ்வில் நாம் வழிதவறாமல் நம்மை அல்லாஹ்வுடைய பேருதவி கொண்டு நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும் என்பதை மனதிற்குள் ஆழ பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மறுமை நாள்ல எல்லா மனிதர்களோடும் அல்லாஹ் பேசுவான். விசாரணை களம் இருக்கிறது. அதுல அந்த விசாரணை எல்லாம் முடிந்த பிறகு அந்த சபையில அல்லாஹ் ஒரு சாராரை கூப்பிடுவான். எனக்காக நீங்கள் உலகத்தில் வாழுகிற போது எனக்காக வேண்டிய ஒருவர் மற்றவரை நேசித்துக் கொண்ட அந்த நேசம் கொண்டவர்கள் எங்கே என்று அழைப்பான். அந்த நட்பு கொண்டவர்கள் எங்கே என்று அழைப்பான். எப்ப நீங்க உலகத்துல வாழும் போது நீ ஒருத்தர் இன்னொருத்தரை ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்ட, அப்படி வைத்துக் கொண்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த நட்பு எனக்காக மட்டுமே இருந்தது என்கிற அடிப்படையில் இருந்தவர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறீர்கள் எல்லாம் கேட்பான். அப்படி கேட்டது எல்லாம் சொல்லுவான், அல்லாஹ்வுடைய அரிசியினுடைய நிலையை தவிர வேறு நிலையே இல்லாத அந்த மறுமை நாளில் மிக கடின கொடூரமாக வெயிலினுடைய வெப்பச்சலனம் தாக்கி வியர்வைகள் மூழ்க செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல உலகில் வாழ்கிற போது அல்லாஹ்விற்காகவே யாரெல்லாம் நட்பு கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அரிசியின் கீழ் நிழல் வழங்குவான். அல்லாஹ் அப்படி தூதர்கள் சொன்னார்கள். எவ்வளவு பெரிய காரியம் இது! இப்ப நமக்கு கொஞ்சம் மழைக்காலமாக இருக்கிறது, அப்படி ஜில்லுன்னு ஒரு சீதோசன நிலை. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படிம்பாங்க. வானம் அப்படியே மேகமூட்டமாக இருக்கிறது, புயல் கரையை கடக்கிறது, அப்படியே இலங்கையில் மழை கொட்டி கொண்டிருக்கிறது, வெள்ள அபாயமாக இருக்கிறது, குளிர் நம்மை அப்படியே கொண்டு சென்று கொண்டிருக்கிறது என்கிற நிலையில் இருக்கக்கூடிய நாம் இது அப்படியே மேகம் அகன்று சூரியனுடைய வெளிச்சம் அதிகரித்தது என்று சொன்னா ஏசியை போட்டுட்டு உட்கார்றோம். என் நேரம் ஃபேன்ல உட்கார்ந்துகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அந்த வெப்பத்திலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்காக சொம்பு சொம்பாக தண்ணீர் இருந்துகிறோம். வெளியில போனா ஃப்ரூட்ஸ், அதே மாதிரி இன்னும் பிற ஜூஸ் ஐட்டம் எல்லாம் குடிக்கிறோம், 2 வேளை குளிக்கிறோம், குற்றாலத்துல போய் குளிக்கிறோம், குளிர் பிரதேசங்களுக்கு பயணிக்கிறோம். இந்த உலகத்தின் சூடே இவ்வளவு கொடூரமாக இருக்கிறது என்றால் அந்த மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அரிசியுடைய நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத அந்த மகிழ்ச்சி மைதானத்தில் அந்த சூரியன் மிக அருகாமையில் இருக்கக்கூடிய வெப்பச்சலனத்தை கட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில்
நம்மை காப்பாற்றுகிற பல கேடயங்களில் ஒரு கேடயம் எது தெரியுமா? நாம் கொள்கிற நட்பு, நாம் வைத்திருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டுமே இருந்தது என்று சொன்னால் அவர்களை அல்லாஹ் தானாக வாழன்றைக்காகவே அல்லாஹ் அழைச்சி தன்னுடைய அரிசியின் கீழ் நிழல் வழங்குவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதையெல்லாம் சமுதாயத்து இளைஞர்கள் தெரிந்து கொள்வதில்லை, தெரிந்து கொள்வதற்கு முயற்சிப்பதும் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் தான் நம்முடைய சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல நட்புல இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, வசதியில் நட்பும் கஷ்டத்தில் ஓட்டமும். இப்படி நம்ம நிறைய பார்க்கலாம். ஒருத்தன் வசதி இருக்கிறது என்று சொன்னால், அவன் கொஞ்சம் செலவு செய்கிறான் என்று சொன்னால் அவனை சுற்றி ஒரு நட்பு வட்டம் இருக்கும். அதை அவன் நிறுத்தி கொண்டால் அல்லது அவனுக்கு தீர்ந்து போனால் இந்த நட்புகள் எல்லாம் காணாமல் போய்விடும். இதை நாம நிறைய பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிமோ அகுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். இந்த வெளியில நிக்கிறாங்களா, கொஞ்சம் இடம் கொடுங்களா, உள்ள நகண்டு நிறைய இடம் இல்லாம அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் அல்லாஹ்வுக்காக, அவங்களும் நம்முடைய சக நட்பு தான், கொஞ்சம் இடம் கொடுங்க அல்லாஹ்வுக்காக. அல் முஸ்லிமோ அகுல் முஸ்லிம் லா யஸ்லிமுஹு வலா யுஸ்லிமுஹு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமினுடைய சகோதரன். அப்படி தன்னுடைய சகோதரனுக்கு அநீதி இழைக்க மாட்டான். அது மட்டுமில்ல, அவனை பிறரது அநீதிக்கு ஆளாகும்படி கைவிட்டு விடவும் மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இவனும் தன்னுடைய நட்புக்கு சகோதரனுக்கு அநீதி இழைக்க மாட்டான், அதோட அவனை பிறரது அநீதிக்கு ஆளாகும்படி கைவிட்டு விடவும் மாட்டான். அப்படின்னு என்ன, நாம இன்னொருத்தருக்கு அநியாயம் பண்ணக்கூடாது, தெளிவா தெரியும். நம்முடைய நண்பன் அநீதிக்கு உள்ளாகுவது அப்படின்னு சொன்ன, அவன் ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணான்னு வச்சுக்கிடுங்க, ஒரு இடம் வாங்குவதற்கு அல்லது ஒரு நகை வாங்குவதற்கு அல்லது ஒரு வாகனம் வாங்குவதற்கு அல்லது ஒரு திருமணம் செய்வதற்கு பெண் தேடுகிறான் என்று சொன்னார், அல்லது தன்னுடைய தம்பிக்கு மணமகள் தேடுகிறான் என்று சொன்னார், எப்படியோ அவன் தேடுகிற ஒரு இடம் தவறானதாக இருக்கிறது, ஏமாற்று பேர்வழிகளாக இருக்கிறார்கள், அபகரிப்பவர்களாக இருக்கிறார்கள், அயோக்கியர்களாக இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்படி தெரிந்திருந்தும் உங்களுடைய சக நண்பன் படுகுழியில் விழப்போகிறார் என்பதை நீங்கள் தெரிந்திருந்தும் கூட நீங்கள் அவனுக்கு சொல்லாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் இது அவனுக்கு செய்கிற மாபெரும் அநியாயம். நீங்க அவனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது என்பது மட்டுமில்ல, உங்களுடைய சக நண்பன் இன்னொருத்தருடைய அநீதியிலே போய் அறியாமையால் விழுந்து தன்னை நாசமாக்குகிற நிலைக்கு போகிறார் என்று சொன்னால் தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. எடுத்து சொல்லணும், இப்படி தேடி போறிய அந்த பொண்ணுக்கு சரி கிடையாது, மாப்பிள்ள சரி கிடையாது, அல்லது இந்த லேண்ட்ல நிறைய வில்லங்கம் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இது மாதிரி உள்ளதை தெளிவுபடுத்தும். பொருளாதாரம் இருக்கிற போது, செலவழிக்கிற போது அவனுடைய காலையே சுத்தி சுத்தி வந்தவர்கள் அவனுடைய கஷ்ட நிலை அவரிடத்தில் தெரிக்கிற போது தெரித்து ஓடி விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன், அவனுக்கு அநீதி இழைக்க மாட்டான், அவனை பிறகு அநீதிக்கு ஆளாகும்படி கைவிட்டு வர மாட்டான். யார் தன்னுடைய சகோதரனுடைய தேவையை நிறைவு செய்வதில், அவனுக்கு அந்த தேவையை பூர்த்தி செய்வதில் யார் ஈடுபட்டிருக்கிறார்களோ, உதவி செய்கிறார்களோ, அவருடைய தேவையை அல்லாஹ் நிறைவு செய்வதில் அல்லாஹ் ஈடுபட்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ நாம ஒரு நட்பு என்று சொன்னால் வசதியில் நட்பும் கஷ்டத்தில் ஓட்டம் என்பது நயவஞ்சகத்தனம் தானே, இது தேவைக்கு பயன்படுத்தி கொண்டோம், அப்படித்தானே? அப்ப நட்பு என்பது ஒரு ஆபத்தில் இருக்கிற போது சக்திக்குட்பட்டு நம்மால் எவ்வளவு உதவ முடியுமோ, உதவ முடியாவிட்டால் உங்களுடைய நிலை கஷ்டத்தில் இருக்கிறது என்று சொன்னால், வெள்ளிடை மலையாக வெளிச்சலாக இருக்கிறது என்று சொன்னால் பிரச்சனை இல்லை. உங்களால் அவருக்கு உதவ முடியும் என்கிற தென்பும் திராணியும் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால், இவ்வளவு காலம் பயணித்த உங்களுடைய நட்பில்
அவன் புறத்தில் கஷ்டம் தெரிகிற போது கலந்து ஓடுகிறீர்கள் என்று சொன்னா அரசுடைய நிழல் எப்படி கிடைக்கும்? அது அல்லாஹ்வுக்கான நட்பு இல்லைன்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ்வுக்கான நட்பு என்று சொன்னால் அவனை கை தூக்கி விட வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுக்கான நட்பு. அப்படிப்பட்ட முறையான நட்பாக இருக்கும் என்று சொன்னால் அதனுடைய இந்த துனியாவுடைய வாழ்வை செம்மைப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மன்னரை வாழ்வை ஒரு ஆழ்ந்த நிம்மதியான உறக்கத்திற்கு நம்மை கொண்டு சென்று மறுமையில் வெற்றி பெற்று சோழம் செல்கிற பாக்கியத்தை பெற்றுத் தரும் என்பதை மனதிற்குள் நாம் ஆற பதிவிட்டுக் கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, முதலுரையில நல்லோருடன் நட்பு கொள்வோம் என்ற சிந்தனையின் கீழ் நாம சில செய்திகளை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் பதிவு செய்து கொண்டு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று இருக்கிறது, அதையும் நான் செய்துவிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நாம இந்த உலகத்தில் வாழ்கிற போது நட்பு என்று சொன்னால் வெளியில் இருக்கக்கூடிய பள்ளியில் படித்த, கல்லூரியில் படித்த, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய, பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய, விளையாட்டின் மூலமாக பொருளாதாரத்தை ஈட்டுவதன் மூலமாக பலதரப்பட்ட காரியங்களில் பல நட்புகளை சம்பாதித்திருப்போம். இதெல்லாம் இரண்டாவது நட்பு தான். முதல் நட்பு ஒன்று இருக்கிறது. அந்த நட்பில் அதிகமான நபர்கள் பின்தங்கித்தான் இருக்கிறார்கள். நிறைய பார்க்கிறோம் பேஸ்புக்ல. நேற்று கூட ஒரு வீடியோ வந்திருக்கிறது. தள்ளாத வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி, அவர்களுக்கு பல லட்சம் ரூபாய் பொருளாதாரம் உடைய பெரிய குடும்பத்தை சேர்ந்த பெண், எல்லாவற்றையும் பிள்ளைகள் அத்தனையும் புடுங்கிவிட்டு தெருவில் அடிச்சு பத்திட்டான். எப்படி இருக்கு வச்சு பாருங்க. அவர்கள் ஒரு காப்பகத்தில் ஒப்படைக்கப்படுகிறார்கள். காப்பகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இந்த விஷயத்தை கேட்டு கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள். இப்படி எத்தனை பேர் அன்றாடம் செய்தித்தாள்களிலும் வீடியோக்களிலும் ஆடியோக்களிலும் கேட்டுக்கொண்டும் பார்த்துக் கொண்டும் தான் இருக்கின்றோம். நாம் கொள்ள வேண்டிய முதல் நட்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வந்தார். فقال من احب الناس بحسن صحابتي. மக்கள்ல நட்பு கொள்வதற்கு மிக தகுதியான நபர் யார்? அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு கற்றுத்தாருங்கள்னு கேட்கிறார். ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கும் ஒரு நட்பு எனக்கு தேவைப்படுகிறது. இந்த மனித சமூகத்தில் நான் நட்பு கொள்வதற்கு முதல் தகுதியான மனிதன் யார்? எனக்கு நீங்க காட்டித்தாங்களேன் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், கால உம்முக்க, உன் அம்மா அப்பா உன்னை கருவில் சுமக்க ஆரம்பித்த காலம் தொட்டு அந்த 10 மாத காலம் வயிற்றில் சுமந்ததை தாண்டி உன்னை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தி திருமணமாகி உனக்கு குழந்தை பேறுகள் என்று கடைசி காலம் வரைக்கும் உனக்கு ஊழியத்தை குறைத்தார்களே, அந்த தாய் இரத்தத்தை பாலாக கொட்டி உன்னை வளர்த்தெடுத்தாலே, அந்த தாய் தான் உனக்கு நட்பு கொள்வதற்கு முதல் தகுதியான நபர். வெளியில இருக்கிறதுலாம் ரெண்டாவது. பள்ளியில படிச்சவங்க, கல்லூரியில படிச்சவங்க, விளையாட்டு நண்பர்கள், பிசினஸ் நண்பர்கள்லாம் ரெண்டாவது. நீ நட்பு கொள்வதற்கு முதல் தகுதியானவர் யார் தெரியுமா? உன்னுடைய அம்மா தான். சும்மா பிறகு யார் அவர் கேட்கிறார். ரெண்டாவது நான் யாரை நட்பு கொள்ளலாம்? சும்மா உம்முக்க உன்னுடைய அம்மா தான். பிறகு யார் என்று கேட்கிறார். திரும்பவும் உன்னுடைய அம்மா தான்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். பிறகு யார்? நான் திரும்ப யாரை நட்பு கொள்வது? 3 தடவையும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் பெற்ற தாயிலே குறிப்பிட்டு சும்மா பிறகு உன்னுடைய அபூக்க உன்னுடைய தந்தை என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். அப்ப நாம இந்த உலகத்துல நட்பு கொள்வதற்கு முதல் தகுதியானவர்கள் யார் என்று சொன்னால் அம்மா அம்மா அம்மா, பிறகு தாய், தந்தை, தகப்பன். ஆனா படிக்கிற பசங்களை பூரா பாருங்க, நிறைய இவன் ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்கிறான், அம்மா கால் பண்றாங்க, எங்கடா வந்துகிட்டு இருக்க?
சிப்பமா உனக்கு ஒரு வேலையே கிடையாதா, ஒரே எப்ப பார்த்தாலும் போன் போட்டு எங்க வந்துகிட்டு இருக்க எங்க வந்துட்டு கேட்டே இருக்க, வாய மூடு அப்படின்னு சில பேர் அசிங்கமாலாம் பேசுறான். அந்த வார்த்தையில சபையில சொல்ல முடியாது. யோசிச்சு பாருங்க, அவன் உடம்பு சரியில்லாமல் இருக்கிற போது, வயிற்று போக்கில் இருக்கிற போது, சிறுநீர் அரைத்து கொண்ட போது அவன் கதறி விம்மி அழுத போதெல்லாம் இவள் கண்ணீர் விட்டு கதறி மருத்துவமனையாக தூக்கி கொண்டு அடைந்தாலே. எங்கெல்லாம் போனா எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க. அதையெல்லாம் மறந்து விட்டு, தமிழ்ல சொல்லுவாங்களே, நேற்று பெய்த மழையில் நீந்தைக்கு முளைத்த காளாந்தரை போல முளைத்த தீய நண்பர்களை பெற்றுக்கொண்டு அவன் சொல்வதையெல்லாம் உண்மை என்று நம்பி கண்டதே காட்சி கொண்டதே போல என்று போய் கொண்டிருக்கிறார்களே. அது முறையான நட்பு கிடையாது. நல்ல நட்பு என்பது வேறு. நாம் நட்பு கொள்ள வேண்டியது, முதல் நட்புக்கு தகுதியானது நம்முடைய தாய், பிறகு நம்முடைய தந்தை. இதை நாம் மனதிற்குள் ஆழ பதிவு வைத்துக் கொண்டு பயணிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொண்டு என்னுடைய உரை முடிப்பதற்கு முன்னால், இந்த மர்கஸ் உருவாகிறதுக்கு நீங்க ஆரம்பத்துல, நான் வெளியூருக்காரன், உங்க எல்லாத்துக்கும் தெரியும் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த பள்ளிவாசலை உருவாக்கி இருக்கிறீர்கள். உங்கள எல்லோருடைய உழைப்பும் பொருளாதாரம் நிச்சயமாக இருக்கும். இப்படி கட்டி அமைத்து உருவாக்கப்பட்ட இந்த பேராலயம், அல்லாஹ்விற்காக எழுப்பப்பட்ட இந்த ஆலயம், இதுல நிறைய பேர் தொழுகிறாங்க, அழுகிறாங்க, கண்ணீர் விட்டு கதறாங்க, குர்ஆன் ஓதுகிறார்கள், எல்லா நன்மைகளும் நடக்கிறது. இப்படிப்பட்ட இந்த ஆலயம் சரியாக பயணிப்பதற்கு அன்றாட நீங்கள் சந்தாக்களை, நன்கொடைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது தனி விஷயம். அதற்கான கூலி நிச்சயமாக வறுமையில் உண்டு. இப்போது இந்த ஆலயத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கடமை இருக்குது. என்ன தெரியுமா? இது மழைக்காலம். எல்லாரும் நம்ம வீட்டுல நீங்க சென்டிங் போட்டு வீடெல்லாம் கட்டி குடியேறிட்டீங்க. மழை காலத்துல அங்கங்க தண்ணி லைட்டா லீக் ஆகுது அப்படின்னு சொன்னா தலைச்செங்கில் பாவனும் ஒண்ணு சொல்லுவோம்ல, அந்த தலைச்செங்கில் பாவ வேண்டிய ஒரு கட்டத்தில் இந்த மஸ்ஜித் இருக்கிறது. பேணி பாதுகாக்கணும்ல. அதை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் கெட்டிடம் பாழாய் போய்விடும். அந்த வகையில அதற்கான வேலை எடுத்து இயம்பி சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறாங்க நிர்வாகிகள். கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதற்கான பொருளாதாரம் தேவைப்படுகிறது. நீங்க அந்த வகையில வாரி வழங்குவீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் அப்படியே சொன்னாங்கல்ல, ஒரு பேரித்தம்பளத்தை 2ஆக பிரித்து ஒரு சிறு துண்டை எனும் தர்மம் செய்து நரகத்திலிருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள் சொன்னாங்க. பாத்தீங்களா? நாம் கொடுக்கக்கூடிய சிறு பொருளாதாரமாக இருந்தாலும் நம்மை நரகத்திலிருந்து காக்கிற கேடயமாக இருக்கும் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாக்குற தவாகும் அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.